ஒரு முக்கியமான கேள்வி. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகின்ற விமான சேவைகள் தடைப்பட்டால், இலங்கைக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும்? எண்ணிக்கைகளை பார்ப்போம். எங்களுடைய நாட்டினுடைய மொத்த சுற்றுலா பயணிகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பயன்படுத்துபவர்கள் கிட்டத்தட்ட 5,14,000 பயணிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பயன்படுத்துகிறார்கள். அதாவது 25% ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தான் வருகிறார்கள். இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இயங்குகின்ற விமான சேவைகளை பயன்படுத்துபவர்களை பார்த்தால், கட்டா ஏர்வேஸை பயன்படுத்துபவர்கள் அன்னளவாக 2,20,000 பேர், கிட்டத்தட்ட 11%. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸை பயன்படுத்துபவர்கள் 1,84,000 பேர், கிட்டத்தட்ட 9%. எத்திஹாட் ஏர்வேஸை பயன்படுத்துபவர்கள் கிட்டத்தட்ட 1,11,000 பேர், 5.4%. ஃப்ளை துபாயை பயன்படுத்துபவர்கள் கிட்டத்தட்ட 86,000 பேர், 4.2%. ஏர் அரேபியாவை பயன்படுத்துபவர்கள் 56,600 பேர், அன்னளவாக கிட்டத்தட்ட 2.8%. இந்த 5 விமான சேவைகளையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 6,61,000 பயணிகள், 32.3 விகிதாசாரத்தினர் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற விமான சேவைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அதாவது எங்கள் சுற்றுலாத்துறையில் 1/3 பங்கு மத்திய கிழக்கு இணைப்பில் தான் தங்கி இருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகின்ற விமான சேவைகள் பாதிக்கப்பட்டால், முதலாவதாக விமானங்கள் குறைவடையும், டிரான்சிட் இணைப்புகள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்படும், டிக்கெட்டினுடைய விலை சடுதியாக அதிகரிக்கும், சுற்றுலா வரவு பாரிய அளவிலே குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்பொழுது தாக்கம் யாருக்கு? ஹோட்டல்களை நடத்துபவர்களுக்கு பாரிய அளவு தாக்கம் ஏற்படும். வாடகை வாகனங்களை இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வாடகை கொடுத்து வருமானம் உழைப்பவர்களுக்கு பாரிய அளவு பாதிப்பு ஏற்படும். சிறு சிறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு, இந்த சுற்றுலாத்துறையை நம்பி தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பாரிய தாக்கம் ஏற்படும். அது எல்லாவற்றையும் விட எங்கள் நாட்டினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது ஒரு வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, இது மத்திய கிழக்கு நாடுகளிலே இடம்பெறுகின்ற பிரச்சனையும் அல்ல. இது மாறாக எங்கள் நாட்டினுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை, எங்கள் நாட்டினுடைய டாலர் பிரச்சனை, எங்கள் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையாக இப்பொழுது மாறுகிறது. ஒரே ஒரு பிரதேசத்தின் மீது இவ்வளவு சார்ந்து நிற்கின்றோம் என்றால் அது வளர்ச்சியா? பெரிய ஆபத்து இருக்கிறது எங்களுக்கு. ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இயங்குகின்ற விமான சேவைகள் பாதிப்புக்குள்ளானால் எங்களுடைய சுற்றுலாத்துறை அன்னளவாக 32% வீழ்ச்சியடையும். ஒரு கேள்வி, பங்கு சந்தையிலே பட்டியலிடப்பட்ட ஹோட்டல்களிலே எந்த ஹோட்டல் 2025ஆம் ஆண்டு அதிக அளவு லாபத்தை வெளிப்படுத்தியது? உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனிலே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.